எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த சேனலில் ரொம்ப வித்தியாசமான மட்டன் மலாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு மட்டன் 1 kg அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. மட்டனுக்கு தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட். இதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர் இதுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா தயிர் எல்லாமே மட்டனோட ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை நல்லா ஊற விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு பெரிய வெங்காயம், நல்ல மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் ஒரு 6 நான் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 15 எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் கேஷ்யூ நட்டும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. மட்டனை இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு இதுக்கு நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுமே மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் குக்கரை மூடி ஒரு 3 விசில் இதுக்கு நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஆற வச்ச வெங்காயமும் கேஷ்யூ நட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு 8 பச்சை மிளகாய் இதுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தண்ணி விடாமல் தான் அரைச்சிக்கணும். வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா கொடுத்துரும். இப்போது மசாலா பேஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், 2 பிரிஞ்சி இலை, 2 இன்ச் பட்டை, 1 ஜாதி பத்திரி, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஃப்ரெஷ் கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு சேர்க்கும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டும் ஆயிலோடு நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சாட்டேட் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற மட்டனை நான் தண்ணியோடய இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனை ஆட் பண்ணதுக்கப்புறமா அடியில் உள்ள பேஸ்ட்டும் மட்டனோடையே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மட்டன் உடையாத அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் மெதுவாகவே கிண்டிக்கலாம். இப்போ மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகி கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்கு. இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு மலாய் மட்டன். இப்போ ஃபைனலாக நீல வாக்கில் நறுக்கின இஞ்சி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான மலாய் மட்டன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
இது பரோட்டா, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.